சென்னை நேரு விளையாட்டரங்கில் பிரேசில் லெஜெண்ட்ஸ் இந்தியா ஆல் ஸ்டார் அணிகள் மோதும் கால்பந்து காட்சி போட்டி இன்னும் சற்று நேரத்தில் களைகட்டிருக்கிறது. இந்த போட்டிகளை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மைதானத்தை நோக்கி படையெடுக்க வண்ணம் இருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சடையாண்டி. விவரங்கள். நந்தா, சென்னை நேரு விளையாட்டரங்கில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கால்பந்து போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பிரேசில் லெஜண்ட் மற்றும் இந்தியன் ஆல் ஸ்டார் அணிகள் மோதக்கூடிய இந்த காட்சி போட்டியை பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட 23,000 ரசிகர்கள் சென்னை நேரு விளையாட்டு அரங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அதனுடைய நேரடி காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரேசில் லெஜண்ட் அணியில் கிறிஸ்டியானோ ரொனால்டினோ, கஃபோ, ரிவால்டோ போன்ற நட்சத்திர வீரர்கள் களமாட இருக்கிறார்கள். இந்திய அணியில் விஜயன், வெங்கடேஷ், மோகன்ராஜ், தர்மராஜ் போன்ற நட்சத்திர வீரர்கள் விளையாடுவது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு நாள் தொலைக்காட்சியில் மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கால்பந்து உலகின் நட்சத்திர வீரர்களான ரொனால்டினோவை பார்ப்பதற்கு நேரில் பார்ப்பதற்காக நேரு விளையாட்டு அரங்கில் ஒட்டுமொத்த ரசிகர்களும் கூடியிருக்கிறார்கள். ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க போட்டி. இவ்வளவு நாள் ரொனால்டினோ, ரிவால்டோ, கஃபோ போன்ற வீரர்கள் எல்லாத்தையுமே நம்ம டிவியில தான் பார்த்திருப்போம். பிரேசில் லெஜெண்ட்ஸ் டீம் 2002 வேர்ல்டு கப் வின்னிங் டீம். ஸோ இப்போ நேரில் பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி ராபர்டோ கார்லோஸ் ரெப்ரசன்ட், அதனால நாடி பார்ப்போம். நல்லா இருக்கும் தான் நினைக்கிறோம். பிரேசில் மேட்ச் நாங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. நம்ம இந்தியன் லெஜெண்ட்ஸும் சரி, பிரேசில் லெஜெண்ட்ஸும் சரி. ஸோ பார்ப்போம், நல்லா இருக்கும் மேட்ச். ஆப்வியஸ்லி எல்லாரும் பிரேசிலியன்ஸ்னாலே ஃபுட்பால் தான். ஸோ அவங்க ட்ரிப்ளிங் எல்லாம் பார்த்து மேஜிக்கலா இருக்கும். ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கும் தான் நினைக்கிறோம். சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு வைப்பா இருக்கு? பிரேசில் தான் ஃபேவரட் டீம் எனக்கு. நான் மெயினி அதுக்காக தான் வந்தேன் நான். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போனால் நல்லா இருக்கும், அதனால பயங்கரமா இருக்கும், அதனால தான் வந்தேன் நான். நிச்சயமா இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை இதற்கு முன்பு இந்த நேரு விளையாட்டு அரங்கம் கண்டதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பிரேசில்ல இருந்து முக்கியமான நட்சத்திர வீரர்கள் இருப்பதற்கு நிகராக இந்தியன் ஸ்டார் பிளேயர்ஸும் நம்ம நிறைய பேர் இருக்காங்க. இப்ப மற்றொரு ரசிகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரொனால்டினோ, ரிவால்டோ போன்ற நட்சத்திர வீரர்கள்லாம் நம்ம கிரவுண்ட்ல விளையாடுறத பாக்குறது எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்குன்னு ஃபீல் பண்றேன். கண்டிப்பா 5 டைம் வேர்ல்டு சாம்பியன் கூட நம்ம பார்க்குறோம் இங்கே சென்னையில். அதுவும் கிடைக்கிறது ரொம்ப ரேரானது. ஸோ இந்தியன் மாஸ்டர்ஸ் ப்ளஸ் பிரேசிலோட லெஜெண்ட்ஸ் இங்கே வர்றது இட்ஸ் சர்ப்ரைசிங் ஃபார் ஃபுட்பால் ஃபேன்ஸ். நிச்சயமா ஃபுட்பால் பிளேயர்ஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளரும் ஃபுட்பால் பிளேயர்ஸ் சர்வதேச அளவில் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ல தான் இந்த காட்சி போட்டியே நடக்குது. ஸோ ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். கண்டிப்பா நாங்கள் விளையாண்ட டைம்லலாம் இவங்களாம் லெஜெண்ட்ஸ். இப்போ இந்த சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் பார்க்க முடியுது. ஸ்கூல் கிளப்ல இருந்து நிறைய பசங்களை கூட்டிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி அடிக்கடி நடத்தும் போது ஃபுட்பாலோட ஃபேன்ஸ் அதிகமாவாங்க. ஸோ ஃபுட்பால் விளையாடணுங்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். நிச்சயமா கால்பந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் உருவாக்கக்கூடிய இந்த காட்சி போட்டியானது அடுத்த தலைமுறை வீரர்களை உருவாக்குவதற்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய கருத்தாக இருக்கிறது. சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் கிட்டத்தட்ட 23,000 ரசிகர்கள் அனைத்துமே விற்று தேர்ந்திருக்கிறது. IPL போட்டிக்கு நிகராக அதைவிட ஒரு மடங்கு அதிகமான ரசிகர்கள் பட்டாளம் இந்த சென்னை நேரு விளையாட்டு மைதானத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். நந்தா, நன்றி சடையாண்டி விரிவான விவரங்களுக்கு.